ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். பர்ஃபெக்ட். நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டு. அமனை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன். அதுவும் ரோஷினியால். 2 பேருக்கும் இடையில இடைவெளி உண்டாகுது. இந்த இடைவெளியை நான் பிரிவாக மாற்றணும். அவங்களுக்குள்ள இந்த பிரிவு நிரந்தரமாக இருக்கணும். அண்ட் எவ்ரிதிங் டன் பை ஆலியா. அதை நான் காண்டாம்பிக்கு ப்ராமிஸ் பண்ணிக்க. ஆனால் அந்த காண்டாம்பிட அம்மா அந்த சத்தியத்துலேருந்து நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன். ரோஷினி, ஆபத்து விலகிட்டு. அப்படின்னா அம்மன் எல்லாரையும் கூட்டிட்டு இங்கே வந்துட்டிக்கா. இந்த நேரத்தில் நீ என் கூட இருக்கிறத விட உன் அம்மா கூட இருக்கிறது தான் முக்கியம். தேங்க்யூ. நான் உன்ட அம்மா கிடையாது. நீ என்ன அப்படி கூப்பிடக்கூடாது, புரியுதா? அம்மா சொல்ற, நீ போய்த்து வா. தேங்க்யூம்மா. போய்த்து வா. அம்மா, நீங்கள் பார்த்து கவனமாயிருங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஆலியா, ஆலியா, உனக்கு என்ன ஆச்சு ஆலியா? என்ன நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி மட்டும் கவலைப்படுங்க. ரோஷினி, உன் நம்பிக்கையை உடைச்சிட்டா அம்மன். உன் அம்மாவை பார்த்துக்கிற பொறுப்பை அவகிட்ட கொடுத்துட்டு போயிட்டியே. ஆனால் உன் அம்மாவுக்கு இப்படி ஆகிட்டே. பாவம் இவங்க அநியாயமாக இப்படியே செத்துட்டாங்க. உன்னோட காதல் மேலே உனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சுல. இப்போ இவங்கள மூச்சு நிற்கிறது மட்டும் இல்லாமல் உன்னோட காதலும் சேர்ந்து அழிய போகுது. அதுவும் ஒரேடியா. அதுக்கப்புறம் அம்மன் எனக்கு சொந்த மகளன்னா உன் கூடவும் வாழ மாட்டான். என்ன காதலிக்கலைன்னா என்ன, இதுக்கப்புறமா உன்னை எப்பவுமே வெறுக்கத்தான் செய்வான் உன் வாழ்நாள் முழுக்க. இப்ப நாம கருப்பு காட்டுல இருந்து வெளியே வந்துட்டோம் பாட்டி. இது அன்னிடெக் ஹில்ஸ் தானே? அப்படின்னா பாட்டி, நம்ம அங்கேருந்து வெளியே வரத்துக்கு அன்னிடெக் ஹில்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிக்கி. ரோஷினியும் கூட இல்லைனாலும் உனக்கு துணையாவே இருக்காமல். சித்தி தான் சூப்பர் விமன் ஆச்சே. ஆலியா என்ன அட்டாக் பண்ணுறத உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சேன் தம்பி. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. இதெல்லாம் உங்களை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் தான் பண்ணேன். நான் கீழே விழுந்தேன். இப்படி கொஞ்ச நேரம் நான் மயக்கத்தில் தான் இருந்தேன். ஆனால் கண் முழிச்சு பார்க்கும்போது ஷேன்லியர் ஆலியா மேலே விழுந்துச்சு. அப்படின்னா அந்த ஷேன்லியர் விழுறதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு? உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலையும் காதலை அழிக்க முடியாது. ஆனால் ஒரு சக்தியால் காதலை என்னைக்குமே சேராம தடுக்க முடியும். அது என்னோட சக்தி, ஹேவானாவோட சக்தி. காதலோட மோதனைன்னா கண்டிப்பா என்னோட சக்தி என்னை விட்டு போய்த்துரும். ஆனா இந்த காதலும் என்னைக்குமே ஜெயிச்சுட்டே இருக்காது இல்லையா? நான் இப்போ அமனையும் ரோஷினியும் சபிக்கிறேன். இந்த உலகமே சேர்ந்து உங்க 2 பேரையும் சேர்க்க நினைச்சாலும் சரி, உங்களால எப்பவுமே ஒன்று சேர முடியாது. இந்த சாபத்தால உங்களால கடைசி வரைக்கும் ஒன்று சேர முடியாது. இந்த மரம் மறுபடியும் காஞ்சி தான் போக போகுது. நீங்க மறுபடியும் பிரியணும். எப்பவும் ஒன்று சேரக்கூடாது. ஆ
என்ன? இல்லை இல்லை, நீ எதுக்காக எதுக்காக இப்படி பண்ண? அதை எத்தனை வருஷமா நான் பாதுகாப்பாக வச்சிருந்தேன். ஆனால் நீ அதை போய் ரவுடிங்க கிட்ட கொடுத்துட்டியே. அது உனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை? அதை வச்சு தானே அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஏன் இப்படி பண்ண? எப்படி உன் அப்பா அம்மாவை கண்டுபிடிப்ப? அம்மா, நீங்கள் தான் எனக்கு நிஜம். தந்த கனவுக்காக நிஜத்தை எப்பவுமே மறக்கக்கூடாது. கடவுளுக்கு எல்லாம் தெரியுமா? என்னை யார் பெத்தெடுத்தினாலும் சரி, ஆனால் நீங்கள் தான் என் அம்மா. அம்மா, அவங்களுக்காக என் கனவுகளை மட்டும் இல்லை, என் நினைவுகளை மட்டும் இல்லை, என்ன கூட அழைச்சிக்க முடியுமா? சரி, இப்போ அந்த வீட்டில் நிலைமை சரியில்லைன்னு வரா என்கிட்ட சொன்னாமா? நீ போ, உடனே நீ அங்கே போமா. அவங்களுக்கு தாம்மா உன்னோட உதவி தேவை. நான் நல்லா இருக்கம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போ. அம்மா, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிட்டு, நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆ, அம்மா, ரோஷினி, ஃபர்வீன். அம்மா, ஃபர்வீன், உனக்கு என்னாச்சு? அம்மா, அம்மா, அம்மா கண்ணை தொடங்குமா. அம்மா ப்ளீஸ் கண்ணை தொடங்குமா. அம்மா எழுந்துறீங்கம்மா, அம்மா எழுந்துறீங்கம்மா. ஃபர்வீன், ஃபர்வீன். அம்மா, அம்மா, பாட்டி, அம்மாக்கு. ரோஷினி, 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 ரோ ரோஷினி. அமன், ஃபர்வீனை வா, ஹாஸ்பிட்டல் கூட்டி போகலாம். ஃபாஸ்டா வா. காட்டாம நெல்லுங்க. அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி போங்க. பர்வீன் மனுஷி ஆனதுக்கு அப்புறம் அவங்கள மகனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட மருமகளை புரிஞ்சதுக்கு அப்புறம் ஹெவானா அவங்கள கொண்டுட்டா. இதுக்கப்புறம் அமன் ரோஷினியை எப்பவும் மன்னிக்க மாட்டான். ஒருவேளை ரோஷினி மட்டும் அவன் சொன்னதை கேட்டிருந்தா அவனோட அம்மா உயிரோட இந்திப்பாங்கன்னு எண்ணம் அவனோட மனசை விட்டு என்னைக்கும் போகாது. நான் ரோஷினிக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்? அமன், ஆலியோட அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் தான் ஆலியோட அம்மாவா? ம், உங்களோட ஃபோன் வந்ததும் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆலியா எப்படி இருந்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமைக்கு, அதனால் நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன். அதனால் என் மகன் எப்படியும் திரும்பி வர மாட்டாள். இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? ஆர் யூ ஷுவர்? இந்த குழந்தைய பார்த்தா தான் ரொம்ப வருத்தமாக்குது. இவனை நான் என் கூடயே லண்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். போலீஸ் விசாரணை இதெல்லாம் என் வலியை குறைக்காது.
ஆலியாட வலி இன்னும் அதிகமாகும். ஆலியாவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தது. உங்கள் வீட்டில் அவளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு நினச்சா. என் பொண்ணு உங்களை நம்பி ரொம்ப மோசம் போயிட்டா. ஆனால் நான் இனி நம்ப மாட்டேன். நான் என் பேரை மேலே உங்களோட நிழல் கூட பட விட மாட்டேன். என் அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாக்கி ரோஷினி. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் செத்துடுவேன். அவங்கள நீ தான் பார்த்துக்கணும். நான் உன் மேலே அதிக நம்பிக்கை வச்சுக்க. அதை நீ உடைச்சிடாத. அம்மா, அம்மா, அண்ணி எந்திரிங்கம்மா. உங்க அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாக்கி. தம்பி, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் ரோஷினி. நான் உன்கிட்ட உன்னோட பிடிவாதத்தை விட சொல்லி 100 தடவை சொன்னேன். ஆனால் உனக்கு உன்னோட பிடிவாதம் தான் எல்லாத்தையும் விட முக்கியம்ல. அது என்னை விட, என் ஃபேமிலியை விட, என் அம்மாவை விட முக்கியம்ல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஆலியாவை பற்றி நினைக்கிறத நிறுத்துன்னு சொன்னா இல்லையா? ஆனால் நீ என்கிட்ட ஆலியா தப்பானவன்னு சொன்னேன், போய் சொல்கிறவன்னு சொன்னேன், நடிக்கிறான்னு சொன்னேன். ஃபஸ்ட்டில் நான் நீ சொன்னதை கேட்காம இருந்தேன். ஆனால் அப்புறம் நான் நம்பாமல் பண்ண தப்புக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அப்புறமும் நீ நிறுத்தலைல்ல. ஆலியா உயிரை எடுக்கிற வரைக்கும் நீ அவளுடைய விஷயத்தில் பிடிவாதத்தை விடலை. நீ தான் ஆலியாவை கொண்டிக்க. ஒரு குழந்தைய அனாதையாக்கிட்ட. கடவுளுக்கு எல்லாம் தெரியும் காந்தாபி. ஆலியா என்ன தாக்குதான். அவள் இறந்ததுக்கு நான் ஒன்றும் காரணம் கிடையாது. அப்ப அம்மாட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு சொல்ற? யாரு பொறுப்புன்னு சொல்லு. கண்டிப்பா இதையும் அந்த ஆலியா தான் செஞ்சுக்கணும். ஆலியா 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 இதை பண்ணிப்பா அதை பண்ணிப்பான்னு சொல்றியே. ஆலியாவை கொண்டதே நீ தானே. ஆலியா கண்டிப்பா செத்திக்க மாட்டா காந்தம்பி. அவ ஒரு ஹெவானா. ஐ ஜஸ்ட் ஸ்டாப் இட் ரோஷினி. இங்கே பாருங்க, அவள் தான் என்ன ஃபஸ்ட்டு தாக்குனா. ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி அவளால் அவள் காயத்தை சரி பண்ணிக்க முடியும். தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்க. ரோஷினி, மிஸ்டர் குட்டி உனக்கு ஞாபகம்? ப்ளீஸ் எல்லார்கிட்டையும் சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆலியா உனக்கு பின்னால் ஸ்னேக் அனுப்புனால, அதுக்கப்புறம் நம்ம ரோட்டில் விழுந்துட்டோம்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை ஸ்வீட்டி. மிஸ்டர் குட்டி, கொஞ்சமாவது யோசிக்க ட்ரை பண்ணு. அன்னைக்கு நம்ம 2 பேருமே அங்கே ஈந்தோமே. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. மிஸ்டர் குட்டி, ஸ்னேக் வந்துச்சு. இவ்வளோ பெருசாக உன் முன்னால் வந்து நின்றுச்சு. அதை அந்த ஆலியா தான் கேட்ச் பண்ண. அது உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? ப்ளீஸ் யோசி, கொஞ்சமாவது யோசி. எதுக்காக ஒரு சின்ன பையனை போய் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுற? உன் கண்ணு முன்னாடி தானே அவன் பார்க்கலன்னு தெளிவாக சொல்கிறான். ஆலியாட பாம்பு குட்டியை அப்போவே ஹிப்னாட்டிஸ் பண்ணி அவன் பார்த்த விஷயத்த மறக்க வச்சுட்டு இப்போ குட்டி எல்லாத்தையுமே மறந்துட்டான். மற்றவங்களுக்கும் உண்மை தெரியாது. அப்படின்னா இதுக்கப்புறம் ஆலியாட உண்மை வெளியே வராது.